வணக்கம். திருப்பூணம் அருகே உள்ள மடப்புறம் உள்ள கோயில் காவலாளி அஜித்குமார் காவல்துறையினால் அடித்து கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரணை மேற்கொண்டு வருகிறது. இதில் வரும் 7ஆம் தேதிக்குள் விசாரணை அறிக்கை தாக்கல் செய்யுமாறு நீதிபதி ஜான் சுந்தர்லால் சுரேஷிடம் உத்தரவு பிறப்பித்தது. அதனைத் தொடர்ந்து நேற்றைய தினம் திருப்பூணம் காவல் நிலையம் அருகே உள்ள விருந்தினர் மாளிகையில் நீதிபதி விசாரணை மேற்கொண்டு வருகிறார். நேற்று கொலை வழக்கில் கோவில் காவலர்களான பிரேம்குமார், வினோத்குமார், ஆட்டோ ஓட்டுநர் அருண்குமார் மற்றும் கோவில் பாதுகாப்பு அலுவலரும் சிசிடிவி கண்காணிப்பாளருமான சீனிவாசன் ஆகியோரிடம் நேற்று விரிவான விளக்கங்களை கேட்டறிந்தார். அதனைத் தொடர்ந்து இன்று 2வது நாளாக அறநிலையத்துறை அலுவலரான பெரியசாமி, தனிப்படையினர் தாக்கிய வீடியோவை பதிவு செய்த சக்தீஸ்வரன், கோயில் அலுவலரான பிரபு, கார்த்திக் ராஜா ஆகியோரிடம் விசாரணை மீண்டும் நடைபெற்று வருகிறது. தற்போது இதில் முக்கிய சாட்சியாக கருதப்படும் அஜித்குமாரின் தம்பி நவீன்குமார், அவருடைய தாயார் மாலதி மற்றும் உறவினர்களிடம் இந்த விசாரணை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதனைத் தொடர்ந்து தற்போது அவர்கள் மடப்புறத்தில் உள்ள அவர்கள் வீட்டில் இருந்து அஜித்குமார் குடும்பத்தினர் விசாரணைக்காக காலையில் புறப்பட்டு சென்றனர். அவர்கள் நீதிபதியிடம் இன்று தங்களது வாக்குமூலங்களை அளிக்க உள்ளனர். ஆனந்தி, தகவல்களுக்கு நன்றி பாஸ்கர்.